வணக்கம். குடியாத்தம் குமரன். இப்போ எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் அவரோடு இருக்கக்கூடிய அடிமைகளின் கூட்டம். எடப்பாடியே தலைமை அடிமை தான். எடப்பாடி அடிமை தான். இன்னைக்கு மோடி, அமித்ஷா, பிஜேபியோட அடிமை தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள். எடப்பாடியே அடிமைன்னா இவங்க அடிமைகளுக்கெல்லாம் அடிமை. இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறது என்னன்னு கேட்டால், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டார். மாண்புமிகு தமிழக முதல்வர், அன்பு தலைவர், தமிழினத்தின் தலைவர் தளபதி முன்னிலையிலே திமுக இணைந்து விட்டார். அவர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக இணைந்தவுடன் அடடடடடடா, அவர் எடப்பாடி துரோகி, துரோகி, ஓ பன்னீர்செல்வம் துரோகி. அம்மா 3 முறை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. பதவி சுகம்லாம் அனுபவிச்சுட்டு கட்சியை காட்டி கொடுத்துட்டு திமுகவுக்கு போயிட்டாரு. அண்ணா திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு திமுகவுக்கு போயிட்டார். அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டார். துரோகி, துரோகி. அந்த கூடகிற அந்த உதயகுமார், அந்த தகர டப்பா, இன்னும் இருக்கிற மீதிங்கெல்லாம் இந்த செல்லூர் ராஜு, அந்த வோடாஃபோன் அஜிட்டாக்கு ராஜேந்திர பாலாஜி, இந்த பக்கம் மைண்ட் ரோடு ஜெயக்குமார், கடம்பூர் ராஜி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், எல்லாம் டோட்டல் தான். அந்த குடிகாரன் விழுப்புரத்தில் சிவி சண்முகம், இப்படி எல்லாமே டோட்டல். இவங்கெல்லாம் சொல்கிறது என்னன்னு கேட்டால், துரோகி, ஓபிஎஸ் துரோகி, ஓபிஎஸ் துரோகி. நான் ஒன்று கேட்குறேன் இந்த பதிவில். எனக்கு அவர் பழக்கம் கிடையாது. இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவாலயத்துக்கு போயிருந்தேன். அன்றைக்கி அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய மகன், முன்னாள் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர்களும் வந்திருந்தாங்க. அப்போ தான் நான் பேசினேன். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். நாங்கள் தான் ஒரு வழி அமைச்சோம் காரியத்தி. இப்போ அவர் துரோகின்னு சொல்கிறீங்கல்ல, அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் துரோகின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாப்பில்ல. அண்ணன் எடப்பாடி அவர்களே ரொம்ப மரியாதையாக பேசுவோம். நம்ம இப்படி பேசுறதில்ல. இருந்தாலும் ஒரு நியாயமான ஒரு சில கேள்விகளை உங்களை கேட்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, துரோகி என்றதை எடப்பாடி பழனிசாமி சொல்லமா? அந்த பொம்பளை நல்லவளோ கெட்டவளோ சசிகலா, ஜெயலலிதாவை கொலை பண்ண கொலகாரி, திருடி, நம்பர் 1 அக்யூஸ்டு. ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் யார்? சசிகலா. உன்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஜெயலலிதா கொலை பண்ண கொலகாரி. ஜெயலலிதா ஜெயிலுக்கு போச்சு, முதலமைச்சர் பதவி இழந்துச்சுன்னா அது காரணம் சசிகலா. சசிகலா தான். ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி, உங்களை பொறுத்த வரைக்கும் ஆளினால் அந்த அம்மா தான் உனக்கு. அது உன்னை நம்பி முதலமைச்சர் ஆக்கிட்டு ஜெயிலுக்கு போச்சு. நீ சசிகலாவே கட்சி விட்டு நீக்கிவிட்டு, இன்றைக்கி டிடிவி தினகரன் உன் கூட டிடிவி தினகரனே கட்சி விட்டு நீக்கிவிட்டு, உன்னுடைய எம்எல்ஏக்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து எவ்வளோ வேணாலும் கொள்ளையடி. எடப்பாடி பண்ண ஒரு நல்ல வேலை என்னன்னு கேட்டால், அதிமுக 4 வருடங்கள் ஆட்சியிலே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது எடப்பாடி பண்ண நல்ல வேலை என்ன தெரியுமா? அதனால தான் அந்த கட்சி அந்த ஆள் கூட நிற்குது. எல்லாரும் எடப்பாடி கூட இருக்காங்க. என்னன்னு கேட்டால், எடப்பாடி என்ன பண்ண அப்படின்னா, எவ்வளோ வேணாலும் கொள்ளடிச்சோ, எப்படியெல்லாம் திருட முடியுமோ திருடு. மிஞ்சி போனால் நம்மகிட்ட யார் வருவாங்க? பிஜேபி தான் வருவான். நம்ம பிஜேபி காலில் விழுந்துருவோம். நம்ம அவன் காலில் விழுந்துட்டா அவன் நம்மளை அடிமையாக ஏற்றுக்குவான். நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான். கட்சியை காப்பாற்றணும். அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குது. 2026 எம்எல்ஏ எலெக்ஷன் பார்க்கணும், உள்ளாட்சி எலெக்ஷன் பார்க்கணும். அது பணம் வேணும். எப்படியெல்லாம் திருட முடியுமோ திருடுக்குங்க. கூரியை பிரித்து இறங்க திருடியோ திருடு. பிக் பாக்கெட் அடிக்கிறியோ அடி, செயின் அடிக்கிறியோ அடி, தாலி அடிக்கிறியோ என்னன்னா பண்ணு, திருடிக்கோ அப்படின்னு சொல்லி கட்சியை தன் வசப்படுத்தினார். கட்சி தன் வசப்படுத்திட்டு சசிகலாவை எல்லாரையும் காலி பண்ணியாச்சு. ஆச்சா, டிடி தினகரன் நீக்கியாச்சு. ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன். அடுத்து திமுக ஆட்சி வருது. திமுக ஆட்சி வந்தவுடனே நீ ஓபிஎஸ்ஸை கட்சி விட்டு நீ நீக்கிற. பொதுக்குழுவில் ஓபிஎஸ் வரும்போது ஓபிஎஸ் மேலே தண்ணி பாட்டில் அடித்து அவர் போனார். ஏடிஎம்கே ஆஃபீஸில் உக்காந்தார், தகராறு ஆச்சு. அப்புறமா எலெக்ஷன் கமிஷன் பூட்டு போட்டாங்க. உன் ஆஃபீஸுக்கு பூட்டு போட்டாங்க. நீ ஓபிஎஸ்ஸை நீக்கிட்ட. ஓ பன்னீர்செல்வத்தை நீ தான் நீக்கிற. உனக்கு என்ன துரோகம் பண்ணார்? ஓ பன்னீர்செல்வத்தை அண்ணன் ஓபிஎஸ் நீ என்னத்துக்கு நீக்கின? அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக இருந்திருந்தால் அந்த கட்சி உருப்பிட்டிருக்கும். இன்னைக்கு அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதிமுக. அழிவு பாதையை நோக்கி அதிமுக வளைத்து சென்று கொண்டிருப்பது யார் என்று கேட்டால், அதிமுகவை இன்றைக்கு பாஜகவுக்கு கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி. இது அதிமுகவின் ஒரு தொண்டனுக்கும் தெரியும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ள வழக்கில் அவர் தான் நம்பர் 1 அக்யூஸ்டு. எக்கச்சக்கமான ஊழல். அதிமுகவில் முக்கியமான தலைவர்கள்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபைலும் அமித்ஷா டேபிள் இருக்குது. தூக்கி உள்ளே போட்டுருவான்னு மிரட்டி இன்னைக்கு அங்கே போயாச்சு. என்னது, இன்னைக்கு அங்கே போயாச்சு. இப்போ ஓபிஎஸ்ஸை வந்துட்டு அதிமுகவில் வச்சிங்கன்னா அதிமுக ஸ்டாண்ட் பண்ணிடுவார். அதனால் அதிமுகவை நம்ம பிஜேபி வித்தாச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி கொடுத்துருக்குற அஜெண்டா என்னன்னு கேட்டான், கொடுத்துருக்குற வேலையை ஏடிஎம்கே நீ க்ளோஸ் பண்ணணும். அதை க்ளோஸ் பண்ணி அந்த கட்சி சின்ன பண்ணமாக்கி அத்தை என்கிட்ட ஒப்படைச்சிடு.
எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அப்பனும் புள்ளிக்கு சண்டை விட்டு அந்த கட்சியை முடிச்சோமோ அந்த மாதிரி அதிமுக முடிக்கணும், அந்த வேலை உனக்குன்னு அந்த வேலை தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு இருக்கா. அப்படி எந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஆனால் பன்னீர்செல்வத்தை பார்த்து துரோகின்றீங்க. இப்போது துரோகி என்ன எப்படி அம்மையார் ஜெயலலிதா 3 முறை முதலமைச்சர் ஆச்சு. யார்? அண்ணன் பன்னீர்செல்வம் முறையில் 3 முறை முதலமைச்சர். ஜெயிலுக்கு போயிட்டாங்க, பரப்பநாகர கோர்ட்டுக்குள்ளே போய் அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்போது ஓபிஎஸ் சிஎம். அப்போ ஓபிஎஸ் ஜெயலலிதா ஜெயிலில் இருக்கும்போது எல்லா எம்எல்ஏங்களும் விலைக்கு வாங்கி நீ சசிகலாவை நீக்கணுப்பார். அந்த மாதிரி ஜெயலலிதா சசிகலாவை நீக்கிட்டு கட்சியும் ஆட்சியும் கேப்சர் பண்ணியிருந்தா அப்போ நீ ஓபிஎஸ்ஸை துரோகின்னு சொல்லு. இல்லை நீ ஓபிஎஸ்ஸை உனக்கு பஞ்சாயத்து பண்ணி வச்சாங்க, பிஜேபி தான் பஞ்சாயத்து பண்ணாங்க. அப்போ இங்கே கவர்னர் 2 பேர் கையெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ உங்ககிட்ட துணை முதலமைச்சராக ஒருங்கிணைப்பாளர் அதிமுக இருக்கும்போது உன் கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரு துரோகம் பண்ணியிருந்தாருன்னா துரோகின்னு சொல்லு. நீ கட்சி விட்டு நீக்கிட்ட. பல முறை கீழே இறங்கி வந்தார், பலமுறை கீழே இறங்கி வந்தார். தன் தகுதி மீறி 3 முறை சிஎம் வந்தவர் இறங்கி வந்து ஒரு கட்டத்தில் சாதாரண உறுப்பினராக இருந்தால் போகிற அதிமுக. இந்த அதிமுக கட்சி தான் என்ன 3 முறை முதலமைச்சராகிச்சு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா தான் என்ன முதலமைச்சராக்கினாங்க. அதிமுக ஆட்சியை நான் முதலமைச்சராக அதுக்கு விசுவாசமாக இருந்துட்டு போயிடுறேன். எவ்வளோ இறங்கி வர முடியுமோ அவ்வளோ இறங்கி வந்ததுக்கு நீங்கள் சேர்க்காம அவரை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு எடப்பாடிக்கு என்னன்னா இனி அதிமுகவில் சேர்க்கலன்னா பன்னீர்செல்வருடைய அரசியல் சாப்டர் க்ளோஸு, இனிமேல் வெளியவே வரமாட்டார், இனி நம்மள்தான் ராஜ்யம்னு நினச்சார். எவ்வளோ தான் கீழே இருக்க முடியும் சார்? ஒருத்தர் அரசியல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ சீர் அரசியல் விட்டு போக மாட்டாங்க. சாதாரண குடியாத்தம் குமரனால் போக முடியல. அவர் 3 முறை சிஎம் ஆயிருந்தார். அது என்ன மக்கள் ஓட்டு போட்டு கூட சிஎம் ஆயிடலாம். ஆனால் ஜெயலலிதா உக்காந்த இடத்துல இன்னொருத்தர் அந்த அம்மா உட்கார வைக்குது, அது 3 முறை உட்கார வைக்கிறதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பதவி. அது சிஎம் பதவி விட ஜெயலலிதாவால் சிஎம் ஆக்கப்பட்டன்றது பெரிய விஷயம். அந்த இடத்துல இந்த ஓபிஎஸ் நீ அதிமுகவில் சேர்க்கல அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கேட்டனா சும்மா இருப்பாரா? நல்ல முடிவெடுத்தார். நீ அதிமுகவில் சேர்க்க மாட்டோன்னு முடிவெடுத்துட்ட. பிஜேபி அந்த முடிவு தான் இருந்தான். அவனுக்கு ஓபிஎஸ் அதிமுக வந்துட்டாருன்னா அதிமுக ஸ்டாண்ட் ஆகிடும், பிஜேபி அடிமையாக போவாது. அதனால் நீ அவர் ஓரம் கட்டும் போது அவர் அரசியலில் அவர் நிலை நிற்கணும், உங்களை வெற்றி செய்யணும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். எந்த வகையில் ஓபிஎஸ்ஐ இபிஎஸ் துரோகி என்று சொல்லுகிறாய்? சொல்லு. நான் சொல்றேன், இதே எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு ஜெயலலிதா சிஎம் ஆக்கியிருந்தா பன்னீர்செல்வத்தை சிஎம் ஆக்கினாங்கல்ல அம்மையார் செல்வி ஜெயலலிதா, அந்த மாதிரி செல்வி ஜெயலலிதா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்கிட்டு பரப்பன அக்ரஹார ஜெயிலுக்குள்ளே போயிருந்தா இந்த எடப்பாடி ஜெயலலிதாவே கட்சி விட்டு நீக்கிட்டு இருப்பார். எல்லா எம்எல்ஏ கூப்பிட்டு இருந்தால் 20 கோடி 30 கோடி பிடி, இன்னும் எவ்வளோ திருடு. ஆனால் நான் சொல்கிற மாதிரி கேட்கணும். ஜெயலலிதா இருந்தால் நீ பயந்து நடுங்கணும். இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. தடியத்தவெல்லாம் தண்டல்காரன் போடான்னு சொல்லி அதிமுகவையும் கேப்சர் பண்ணியிருப்பார், ஜெயலலிதாவை அட்ரஸ்களாக அதாக்கிட்டு இருப்பார். ஆனால் அந்த இடத்துல ஓபிஎஸ் இருக்கிறதுனால தான் அந்த முதலமைச்சர் சீட்டில் கூட உட்காரல. அதனால தான் ஜெயலலிதா ஓபிஎஸ்ஸை மேடையில் வச்சுன்னு விசுவாசத்துக்கு பேர் போனவர் எனது அன்பு சகோதரர் பன்னீர்செல்வம். எப்படி பரதன் நான் வனவாசத்தை முடித்து வரும் வரை அயோத்தியாவில் நீ ஆட்சி செய்ய என்று ராமர் அயோத்தியாவை பரதனிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றார். ஆனால் பரதன் என் அண்ணன் இல்லாத ராஜ்யத்துக்குள் நான் செல்ல மாட்டேன் என்று ராஜ்யத்திற்கு வெளியே அமர்ந்து கொண்டு ராமர் செருப்பை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்தார் 14 ஆண்டுகள். அதுபோல் என் கண்ணுக்கு தெரிகிற பரதன் பன்னீர்செல்வம் என்று ஓபிஎஸ்ஐ பாராட்டியவர் ஜெயலலிதா. அந்த ஓபிஎஸ்ஐ பார்த்து நீ துரோகின்னு சொல்றிய. உண்மையிலே துரோகி யாரு? சொல்லாம ஓபிஎஸ் துரோகின்னு. உண்மையிலே துரோகி யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் பண்ணுற ஒரு மிகப்பெரிய துரோகம் என்னன்னு கேட்டால், இந்த திராவிட மண்ணை இன்னைக்கு ஆரிய மண்ணுக்கு காட்டி கொடுக்குறீங்க பாருங்க. இந்த திராவிட மண்ணை இதை திராவிட மண்ணாக மாற்றுறதுக்கு எத்தனை தலைவர்கள் போராடினார்கள், உயிர் தியாகம் செய்தார்கள். சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய கொள்கைகளை லட்சியங்களை நிறைவேற்ற, தந்தை பெரியாரின் கொள்கைகள் லட்சியங்களை நிறைவேற்ற, அறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை லட்சியம் நிறைவேற்ற கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்து இந்த மண்ணை திராவிட மண்ணாக மாற்றினார். இதை திராவிட மண்ண அரசாங்க தலைவர் தளபதி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற இன்னைக்கு நம் தமிழ் மண்ணை திராவிட மண்ணை இன்னைக்கு ஆரியனுக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு கூட்டி கொடுக்கிற வேலையை காட்டி கொடுக்கிற வேலையை பார்த்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க தான் துரோகி. ஸோ ஓபிஎஸ் நீங்க துரோகின்னு சொல்லக்கூடாது. அவருக்கு தலைவர் தளபதி முதலமைச்சர் தலைவர் தளபதி 2026 ஏப்ரல் 23 நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் 200க்கும் மேற்பட்ட தொழில் வெற்றி பெற்று தமிழக மக்கள் 4ஆம் தேதி வாக்கு எண்ண போகிறார். மார்ச் 4ஆம் தேதி அன்றைக்கு 2வது முறை தலைவர் தளபதி முதலமைச்சராக போகிறார். அன்றைக்கு அவருக்கு உரிய மரியாதையை
நம்முடைய தலைவர் தளபதி அவருக்கு தருவார். ஒரு தொண்டனாக சொல்கிறேன். நேர்காணலில் போய் கும்பலோட கோவிந்தா உக்காண்டாரு ஒரு முதலமைச்சராக இருந்தவர். இதுதான் என் ஜனநாயக கட்சி. அப்படி தான் உட்காரணும். கலைஞரே நேர்காணல் பண்ணுவார். சேப்பாக்கம் தொகுதி வரும்போது எதிர்க்கு போய் உட்காந்துக்குவார். நான் வேட்பாளர் என்ன கேள்வி கேளுங்கன்னுவார். அதே மாதிரி அன்பு தலைவர், இன்ப தமிழ்நாட்டினுடைய தனிகரில்லா தலைவர், தமிழகத்தின் தலைவர், தேச தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நேர்காணல் உட்காண்டே இருந்தார். போன எலெக்ஷனில் கொளத்தூர் தொகுதி வரும்போது அவர் போய் எதிர்க்க உட்காண்டார். நான் கொளத்தூர் வேட்பாளர் நேர்காணல் பண்ணுவேன். இது ஜனநாயக கட்சி, இது டெமோக்ரஸி பார்ட்டி, இதுதான் திமுக ஐடியாலஜி. இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்? எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களே பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா தெரிஞ்சே பண்ணுறீங்க. உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும். திகார் ஜெயிலுக்கு போகக்கூடாது. உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் இன்னும் 100 தலைமுறைக்கு உங்கள்கிட்ட சொத்து இருக்குது. அதனால் இந்த திராவிட மண்ணை ஆரியனுக்கு காட்டி கொடுக்குற வேலையை பார்த்து கொண்டிருக்கீர்கள். இது என்றைக்கும் திராவிட மண்ணாகத்தான் இருக்கும். தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் மீண்டும் இங்கே முதலமைச்சராக 2வது முறை வரப்போகிறார். இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்றுவதற்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டார். நாளைய தமிழக உதயநிதி ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டார். திமுகவின் கடைக்கோடி தொண்டன் இருக்கும் வரை இந்த திராவிட மண்ணை ஆரியனால் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. எனவே துரோகி யார் என்று கேட்டால் எடப்பாடி தவளம்பாடி. நீங்க தான் துரோகி. எடப்பாடி பழனிசாமி நீங்க தான் துரோகி. ஓ பன்னீர்செல்வம் ராஜ விசுவாசத்திற்கு அடையாளம். வணக்கம். நாளை இன்னொரு பதிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.